இடஒதுக்கீடு எங்களுக்கு சலுகைன்னு சொல்றீங்க. அது சலுகையே கிடையாது. எங்களுடைய உரிமை. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட எங்களுடைய தலைவர்கள் போராடி பெற்ற எங்களுடைய உரிமைய சலுகைன்னு சொல்ல நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? இந்திய அரசுக்கு கிட்ட கூட நாங்க போராடி எங்களுடைய உரிமையை பெறல. 1930ல பாபா சாஹிப் அம்பேத்கர் இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராடி வாங்கினாங்க. திரும்பவும் சொல்றேன் சீமான், இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை, சலுகை அல்ல. அது என்ன இடஒதுக்கீடு 7 கோடுனா புரியலையே எனக்கு. இடஒதுக்கீடு 7னா அதுவும் எம்பிசில ஏன் வைக்கணும்? இடஒதுக்கீடு வரலாறு தெரியுமா? அறவேக்காடு இடஒதுக்கீடு வரலாறு என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? எம்பிசினா என்ன, எஸ்சினா என்ன, எஃப்சினா என்ன, இப்படி ஏதாவது தெரியுமா? இல்ல ஸ்பெல்லிங்காவது தெரியுமா? இங்க பாருங்க, முதல்ல உங்களுக்கு எஸ்சினா என்னன்னே தெரியாது, தயவு செஞ்சு சொல்றேன். தெரியலன்னா எங்க தலைவர்கள் கிட்ட பாடம் எடுத்துக்கோங்க. பாவம் அவங்க வேற பிஸியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வேணாம், உங்களுக்கு உங்க புத்தியில உரைக்கிற மாதிரி நானே கூட சொல்ல முடியும். எஸ்சிங்கிறது ஒரு பட்டியல் தான். அந்த பட்டியல்ல வந்து சேர்ந்தவங்க தான் எம்பிசி. அந்த பட்டியல வந்து சேர்ந்தவங்க தான் எம்பிசி. அந்த பட்டியல வந்து சேர்ந்தவங்க தான் எஃப்சி. அந்த பட்டியலோட எக்ஸ்டென்ஷன் தான் எல்லாமே. எல்லாருமே பட்டியல்ல தான் இருக்கிறாங்க. புரியுதா? ஆக ஜாதியால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக எங்களுடைய தலைவர்கள் போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அது என்னப்பா 7? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு. வரலாறு படிச்சிருந்தா தானே இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்குன்னாச்சு தெரிஞ்சிருக்கும். எப்பவும் தள்ளாடிக்கிட்டே இருந்தா எப்படி தெரியும்?